பத்தல பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தல அட்ரா டேய் சுத்த மத்தல அட்ரா டேய் அட்ரா குத்துறகுமா குத்துலங்குமா பெத்த புள்ள நீ செத்துருவடாடே நீ உதார் விடாதே பத்தல பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தல அட்ரா டேய் குத்த மத்தல அட்ரா டேய் குத்துறகுமா குத்துலங்குமா பெத்த புள்ள நீ செத்துருவடாடே. டாடி மம்மி வீட்டில் இல்ல தடை போட யாரும் இல்ல விளையாடுவோமா உள்ளோடா மைதானம் தேவையில்ல பயிரும் தேவையில்ல போட்டின்னு யாரும் இல்ல விளையாடா தன்ன 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 தன்ன. தம்பி எல்லாரும் தள்ளி போங்கடா, நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். கோ வாவ். அப்படியா ஜாலி மூட்ல இருக்க போல. அப்படியா என்ன ஈரமாக்க கூடாது. அப்படியா என்னோட நைட் ஈரம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் தானே துவைக்கணும். ஏய் இரு நான் தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வரேன். உன்னை இன்னைக்கு விடுறதா இல்ல. Dress ஃபுல்லா ஈரமாக்கிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அட என்ன Dress சேஞ்ச் பண்ண விடுங்க. சரி இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கோ. உங்களுக்கு மூடு நல்லா தலைக்கு ஏறிச்சு. இப்போ ஏத்தி விட்டது யாருன்னு தெரியாதா? இப்போ என் தலையை நீ தான் கூல் டவுன் பண்ணணும். தள்ளுங்க. ஏய் ஹலோ ஹாய். நோ ப்ராப்ளம், I'll wait for you. ஓகே பை. சரி என்ன தள்ளி விட்டுட்டு போய் ஃபோன் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டா? சும்மா இருங்க, பேங்க் மேனேஜர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு, அவர் இப்ப வந்துருவாரு. அட சொன்ன கேளு. இந்த பேங்க்காரன் பிஸ்னஸ் பண்ண தான் வரானா? தினம் வந்துட்டு இருக்கான். இவன் பிஸ்னஸ் பண்றதுக்காக தான் வரானா இல்லை வேற எதுக்காகதா? புறம்போக்கு நாய். வீணு வீணு சாப்பாடு ரெடியா? எஸ் மேடம், இன்னைக்கு எதுவும் செய்ய முடியல, அதனால பிரெட் அண்ட் பட்டர் மட்டும் தான். பரவாயில்ல, உன் கையில மேஜிக் இருக்கு, நீ என்ன செஞ்சாலுமே சூப்பரா இருக்கும். உட்காரு. ஆனா நீங்க என்ன இங்க இந்த வேலைக்காக வைக்கலையே? கம் ஆன் வீணு, லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக தான் இருக்கு, யோசிக்கிறதுக்காக இல்ல. வா என் கூட உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாளவிகா. மாளவிகா இல்ல மேம்னு கூப்பிடு. மாளவிகா மேம், நான் கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். போயிட்டு வரட்டுமா? திடீர்னு ஊருக்கா? கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கியா என்ன? மாளவிகா மேம், உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும்ல, நான் உங்களை தவிர வேற யாரையுமே என் மனசார நினைக்க மாட்டேன். திரும்ப வந்துருவீங்கல்ல? முன்னாடி இருந்தவனும் இதே சொல்லிட்டு தான் போனான், இப்ப வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. ஊருக்கு போய் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு தான் இருக்கேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி. என்ன சொல்லுவ? நீயும் நானும் ஒன்னா இருக்கோம்னா? பை த வே, என்கிட்ட என்ன சொன்ன நீ? உனக்கு யாருமே இல்ல, ஆனா இப்ப இந்த திடீர்னு மாமா எங்க இருந்து முளைச்சு உனக்கு வந்தாரு? ஏன்னா நான் நம்ம 2 பேரை பத்தியும் ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் இப்ப மாமா கிட்ட பேசணும்னு சொல்றேன். இங்க பாரு வீணு, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு பேங்க் மேனேஜர் கூட, சோ நம்ம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். வீணு, ரோஷன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீ போய் கதவா திறந்து அவரை உள்ள உட்கார வை, நான் இதோ வந்துடுறேன். சரி.
சொல்லுங்க. சார், மாளவிகா மேடம் இருக்காங்களா? வாங்க. உட்காருங்க. மாளவிகா வந்துருவாங்க. சரி. ஹாய். மாளவிகா மேடம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா ப்ளீஸ் என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க. கால் மீ மால்விகா. சரி உட்காருங்க. சரி, நீங்க புது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பத்திலாம் சொல்லணும்னு சொன்னீங்க. மேடம், பாருங்க மேடம், ரொம்ப நல்ல பிளான் இது. இதில் இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இது இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாலும் நிறைய பெனிஃபிட்ஸ். அது மறந்தே போயிட்டேன். நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க? ஹாட் காஃபி. ஓகே. வினாய், ஒரு காஃபி அப்புறம் என்னோட மொபைல் எடுத்துட்டு வந்துரு. ஓகே மேடம், வரேன். மேடம், தேங்க்யூ. வேற ஏதாவது? அது இந்த மாதிரி வேலைக்கார எங்க கிடைப்பாங்க? ஏன், என்னாச்சு? இல்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அதனாலதான் வச்சிருக்கேன். அப்ப என்னையும் உங்களோட வேலைக்காரனா கேடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க ஒரு ஓனர். அப்புறம் என்னோட காசெல்லாம் நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நிஜமாவா? நீங்க ஓகே. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? தேங்க்ஸ் ஃபார் கமிங். மை ப்ளஷர். கால் மீ எனி டைம். சரி, ஓகே. பை. 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 என்னாச்சு? உன்னோட இந்த பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் கூட போய். அடடே, நீங்க புருஷன் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. மன்னிக்க மாட்டீங்களா உங்களோட தாசிய? இது என் மாமாக்காக, இது என் பெரிய மாமாக்காக, இது என் ஃப்ரெண்ட்ஸுக்காக. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். எங்க போயிட்டா இந்த பொறுக்கி? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பார்ட்டி தரேன்னு வேற சொன்னான். வசமா யாருக்கிட்டே மாட்டிக்கிட்டான் போல. சாவட்டும். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். என்னடா இது, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. மறுபடியும் எங்க போயிருப்பான்? எங்கேயோ யார்கிட்ட மாட்டிக்கிட்டான் போல. வினய், எங்கடா இருக்க? போன வேற எடுக்க மாட்டற. இன்று அதிகாலை சுமார் 6 மணி அளவில் மேன் மார்க்கெட் பக்கத்தில் போலீசாரால் ஒரு பாடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவரின் விவரம் இன்னும்
போலீசாருக்கு தெரியவில்லை. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அந்த வாலிபரின் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டதாக தகவல் தெரிந்துள்ளது. அட இது வினையாச்சே. ஓ மை காட். இங்க நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், அங்க அவன் செத்து இருக்கான். இப்ப போலீஸ்க்கு போய் தான் ஆகணும். வினாய், இது உனக்காக. மேடம் 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 ஆ? யாரு நீ? அண்ட் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? மேடம், உங்களுக்கு வேலைக்காரன் வேணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன் மேடம். வேலைக்கார? என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு மேடம். ஆனா உன்னோட பழைய வேலையை நீ ஏன் விட்ட? என்னோட பழைய ஓனர் கனடா போயிட்டாங்க, அதனால தான். சரி, ஆனா நான் உனக்கு 5000 தான் தருவேன். அப்புறம் ஒரு வாரம் டெம்பரவரியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவேன். சரிங்க மேடம். நீ பங்களால தான் ஸ்டே பண்ணணும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்க நாட் அலவுடு. ஓகே ஓகே மேடம், நான் இப்போ தனியாக தான் இருக்கேன், ஏன்னா எனக்குன்னு யாரும் இல்லை. குட். மாளவிகா மேடம் இருக்காங்களா? சார், நீங்கள் தானே ரோஷன்? ஆமாம். வாங்க சார், வாங்க சார், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. மேடம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஏதாவது வேணுமா சார்? காஃபி. ஓகே சார். ஹாய் ரோஷன். ஹாய். அது எஃப்டியோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பர்சனலாக மெயில் பண்ணிட்டேன். நீங்கள் இது வரைக்கும் சைன் பண்ணி எனக்கு அனுப்பவே இல்லையே. அட ரோஷன், நீ வேலை இல்லாம கூட எப்ப வேணாலும் வந்து போகலாம். காஃபி சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் எடுத்துட்டு வரல உன்னோட வேலைக்காரன். வந்துட்டா சார். இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான வேலைக்காரங்களாம் உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து கிடைக்கிறாங்க? கொடுத்து வச்சிருக்கேன். ஒருத்தன் ஊருக்கு போயிட்டு அதனால கடவுள் இன்னொருத்தன் அமைச்சிருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, என் பேங்க் வேலையை காலால எட்டி உதைச்சிட்டு உங்க கூடவே வேலைக்காரனா சேர்ந்துடலாம். வேகன்சி இல்ல. ஏன்? உங்களை வேலைக்கு வைக்கணும்னா அந்த வேலைக்காரனை வேலையில இருந்து எடுக்கணும். இது நான் அவனுக்கு பண்ற அநியாயமா இருக்குமா இல்லையா? ஆமா. உனக்கு எப்பவுமே இந்த பெரிய பெரிய ஆளுங்களை தானே பிடிக்கும். என்ன மாதிரி தொப்ப வச்சிருக்காலும் உனக்கு எங்க பிடிக்க போகுது? ஆனா ஒன்னு சொல்லணும், இந்த காஃபி செமையா போட்டிருக்கான் அவன். அது என்னமோ சரிதான். மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது, என் அன்பே என் அன்பே என் அன்பே. மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது. முதலாளியம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இரு சொல்றேன். முதலாளி சொன்னா கேளுங்க. வேணாம் வேணாம். ஐயோ, ஃபுல்லா நினைச்சிட்டாங்க. என்ன பண்றீங்க? துணி காய வைக்கிறேன். ஒருவேளை என்னோட உடல் சூட்டால உன்னோட துணி காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. விடுங்க. நேத்து நான் நிதானத்துல இல்ல, ஆனா நான் இன்னைக்கு முழு நிதானத்துல இருக்கேன். என்னாச்சு? உனக்கு என்ன பொண்ணுங்கன்னா அலர்ஜியா? இல்ல இல்ல, ப்ளீஸ் விடுங்க. நீங்க என்னோட ஓனர். ஓனர் கூட இப்படிலாம் என்னால இருக்க முடியாது. இந்த நிமிஷம் நீ இதை மறந்துரு.
நான் உன்னோட ஓனர் இல்ல, இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒரு அழகான பொண்ணு, நீ ஒரு ஹேண்ட்ஸமான பையன். இல்ல மேடம், இது தப்பு. இது ஒரு விதமான போதை. இது மட்டும் தலைக்கேறிச்சுன்னா வாழ்க்கையே நரகமாயிடும் மேடம். சாரி மேடம். நீ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிதான் ஆகணும். இதுதான் உன்னோட வேலை. சொல்லுங்க மேடம். போய் சிப்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். இந்தாங்க மேடம். வேற ஏதாவது? போய் ஒரு கிளாஸ் ஒன்னு எடுத்துட்டு வா. எதுக்கு? ஏன் நீ குடிக்க மாட்டியா? உங்க கூட எப்படி குடிக்கிறது மேடம்? நீங்க என்னோட ஓனர் ஆச்சு. ஓனரா இருந்தா என்ன? ஓனர் தானே. ஓனர் சொன்னா கேட்கணும். போய் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். Cheers. Cheers. போதை ஏறினா இறங்கதான் மாட்டிக்குது. நான் என்ன பண்றது? ஏன் என்ன நீ அப்படி பாக்குற? என்ன சாப்பிட போறியா என்ன? மேடம் என்ன பேசுறீங்க? அடே நீ என்ன சாப்பிட. மேடம் நீங்க நிதானமா இல்ல. ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க முதல்ல தூங்குங்க. வா தூங்கலாம். இல்ல 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 மேடம், நீங்க தூங்குங்க. முடியாது. நீங்க நிதானத்துல இல்ல மேடம். மேடம் பார்த்து பொறுமையா. மேடம் நீங்க நிம்மதியா படுத்துங்க. இது ஃப்ரீ சர்வீஸ். உன்னோட சம்பளத்துல இருந்து நான் காசு பிடிக்க மாட்டேன். நீங்க இதை விட அதிகமா கொடுத்தாலுமே நான் அதை வாங்க மாட்டேன் மேடம். ப்ளீஸ் கையை விடுங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிதாகணும். நீ என்னோட வேலைக்காரன். அப்ப நான் சொல்ற வேலையை செய்யறது உன்னோட கடமை. நான் உன்னை அப்படியே விட மாட்டேன். என்ன பண்றீங்க மேடம்? மேடம் மேடம் என்னாச்சு மேடம்? என்ன பண்றீங்க மேடம்? நீ எந்த விதத்திலயும் எனக்கு யூஸ் இல்ல. என்னாச்சு மேடம்? மேடம் 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 நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். மேடம் சொன்னா நான் இன்னைக்கு உன்னை கொன்னுடுறேன். வேணாம் மேடம். நீ எனக்கு எதுக்குமே யூஸ் இல்ல. மேடம் சொல்றது கேளுங்க. நீ யூஸ்லெஸ். மேடம் என்ன பண்றீங்க? இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது. மேடம் மேடம் சொன்னா கேளுங்க. வேணாம் மேடம் சொல்றது கேளுங்க. நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. மேடம் மேடம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியாதவன், வாழவே தகுதி இல்லாதவன். மேடம் மேடம் சொல்றது கேளுங்க மேடம். விடு விடு. என்ன பண்ற? விடுன்றல.
பொறுக்கி என்னை எதுக்கு நீ கட்டி போட்டிருக்க? மேடம், நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க. அதுல என்னோட ஒரு ஃப்ரெண்டும் இருக்கு, வினய். ஞாபகம் இருக்கா? நீங்க தானே சொன்னீங்க அவன் போனோட லாஸ்ட் லொகேஷன் உங்க பங்களாவை தான் காட்டுச்சு. நீ ஆம்பளைங்க மேல ரொம்பவே அடிக்டடா இருக்கு. ஏதாவது சொல்ல போறியா? அடே பொறுக்கி, நீ என்னோட வேலைக்காரன். உன்னோட வேலையில இதுவும் இன்க்ளூடட். நான் ஆம்பளைங்கள, அதுவும் ஸ்பெஷலா உன்ன மாதிரி தனியா இருக்கிற யங் பாய்ஸ வேலைக்காக வீட்ல வச்சுப்பேன். சோ தட் அவங்களெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். என் தாகத்தை தீக்கிறதுக்காக. யார்கிட்ட ஆசை முடிஞ்சதோ அவங்கள இங்க வேலைய விட்டு தூக்கிடுவேன். அப்புறம் யாருக்கு என் மேல காதல் வருதோ அவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். ஏன்னா பிளஷர்ல லவ் எதுக்கு? மாளவிகா மேம், அது வந்து நான் ஊருக்கு போயிட்டு வரேன். மாமா கிட்ட நம்ம 2 பேரை பற்றியும் பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்கள் இங்கே கல்யாணத்துக்காக ரெடியாக இருங்க. சரி. You are fired. ஏன்? உங்களோட சேவை முடிஞ்சு போச்சு. நீதான் இதுல முதல் ஆம்பளை. என்னோட பிளான ஃப்ளாப் பண்ணது. என்னோட ஈகோவை ஹர்ட் பண்ணிருக்க. அதனாலதான் எனக்கு கோபம் வந்துச்சு. தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி. நீங்க உங்க வாயாலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, வினய் மாதிரி நீங்க எத்தனை பேரை ஊருக்கு அனுப்பியிருக்கீங்க? நான் என்றது கிடையாது. வேலைக்காரங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க.